ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, முட்டை சேர்க்காமல் ரவ்வாடை தான் செய்ய போகிறோம். சில ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, முட்டை சேர்க்காமல் ரவ்வாடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 2 கப்பு எடுத்துருக்குவோம். 1 கப்பு போட்டுட்டேன். நான் இன்னொரு கப்பும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம முட்டை சேர்க்காமல் இதை நம்ம பாலில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத பால் தான் எடுத்துக்கினேன். ஏன்னா நம்ம முட்டைலாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது தண்ணி கலக்காத பாலை நல்லா காய்ச்சி அது பாதிக்கு பாதியாக வர அளவுக்கு நம்ம அதை காய்ச்சினேன். ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டு காய்ச்சிங்க. இப்போ பாருங்கள், 3/4 லிட்ரு ஊற்றணும். அதுக்கு பாதிக்கு பாதியாக ஆயிடுச்சு. இது அப்படியே சற்று நேரம் ஆறட்டும். பால் ஆறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவ்வாவை அந்த பாலோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நான் பேன்லலாம் வைக்கல, கீழே இறக்கி தான் பண்ணுறேன். இது அடுப்புலலாம் வச்சு செய்யலை. இதோட நம்ம இன்னும் சில பொருட்களை சேர்க்கணும். ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பால் பத்தாத மாதிரி தான் தெரியும். நம்ம இன்னும் சீனி நெய்யெலாம் போட்டால் கரெக்டாக வந்துடும். இப்போ சீனி 1 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த ரவ்வாடைக்கு தகுந்த இனிப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். 2 கப்பு ரவா சேர்த்துருக்கேன். நான் 1 கப்பு சீனி போட்டிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ சீனி இருக்கும். இப்போ மில்க் மெட்டர் 2 கப்பு ஊற்றிக்கிறேன். இந்த சின்ன கப்பால் நான் 2 கப்பு ஊற்றிருக்கேன். இதெல்லாம் ஊற்றினா தான் இன்னும் நமக்கு ரவ்வாடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சீனிலாம் போட்டு நம்ம இன்னும் நெய்யெல்லாம் இன்னும் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா இலவி வந்துடும். நல்லா கிண்டி விடுங்க. கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் இந்த கப்பால் நான் 2 கப்பு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப்பு நெய் சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு கப்பு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த நெய், ரவா, மில்க் மேரி எல்லாம் ஒன்றா சேர்ந்தா மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ரவ்வாடை நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். ஒரு அரை சிட்டிகை போட்டுக்கோங்க. அது அந்த சாஃப்டாக பொசன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வாசத்துக்காக நம்ம ஏலக்காவையும் போட்டு நல்லா சேர்த்துக்குவோம். அரை சிட்டிகை கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் கொட்டி நல்லா கலக்கிக்குவோம். முட்டை பிடிக்காதவங்கலாம் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ எந்த பேனில் நம்ம ரவாடை வைக்க போகிறோமோ அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா தடவி விடுங்க. இப்போ நம்ம நெய்யெல்லாம் தடவியாச்சு. இப்போ நம்ம அந்த மாவை ஊற்றிக்குவோம். நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 100. அதையும் அது மேலே நம்ம போட்டுக்கலாம். டெக்கரேஷனுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கிக்குவோம். இப்போ அடுக்கியாச்சு. நம்ம பேனை வெறும் பேனை நம்ம 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கலவடையை போட்டு நம்ம அது மேலே அந்த ரவாடை சட்டியை தூக்கி வச்சுடுவோம். மேலே கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு இதை அப்படியே 30 நிமிஷம் சிம்மில் வச்சு இதை வேக விடுங்க. இது அப்படியே 30 நிமிஷம் வேகணும்.
நமக்கு அருமையான ரவ்வாடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரவ்வாடை வந்து நல்லா செவந்து போய் இப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்ப்போம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இது நல்லா ஆறணுன்னு நம்ம கட் பண்ணிக்குவோம். நான் வெளியில் எடுத்து வச்சேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கவுத்துக்கிட்டு நம்ம பீஸ் போட்டுக்குவோம். இதெல்லாம் ஒட்டாமல் தான் வரும், ஒட்டவே ஒட்டாது கொஞ்சம் கூட. பாருங்கள், கொஞ்சம் கூட தீய கூட இல்லை, எவ்வளோ அழகாக வந்திருக்குண்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குண்டு. முட்டை பிடிக்காதவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சில பேருக்கு முட்டை கவுச்செலாம் பிடிக்காது. நம்ம அந்த பால், மில்க் மேக்கர்லாம் ஊற்றி நம்ம செஞ்சோம்னா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.